குறிப்பாக இவர் கிராமப்புற மக்களின் சமூக பொருளாதார மாற்றங்கள், காலநிலை மாற்ற நெருக்கடி மற்றும் இந்தியாவின் ஸ்மார்ட் நகரங்கள், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், பேரிடர் மேலாண்மை, இந்த விடயங்களில் எல்லாம் இவர் தன்னுடைய நூலாக்கத்தை செய்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு அறிஞரைத்தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம். இவர் இன்றைக்கு எங்களுக்காக பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தாராளமயமாக்கல் சந்திக்கும் நெருக்கடிகள். இன்றைக்கு இந்த இடத்திலே ஜீவகுமாரன் இருக்கின்றார். அவர் 3 நூல்களுக்கு பரிசுகளை வாங்கியவர். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தாராளமயமாக்கல் என்பது 1980களிலே இலங்கை தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் என்கின்ற பொருளாதார கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒரு தொடர்ந்தேர்ச்சியாக அந்த வழியிலே நடக்க தொடங்கியது. அரசினுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி சந்தைக்கு அதிக சுதந்திரம் கொடுத்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது, போட்டியை ஊக்குவிப்பது என்பதே இந்த தாராளமயமாக்கலின் அடிப்படை நோக்கமாக இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி வேகமடைந்தது என்றாலும் காலப்போக்கில் தாராளமயமாக்கல் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளது. முதன்மையான நெருக்கடி சமத்துவமின்மை அதிகரித்தலாகும். இதிலே நாங்கள் சந்தித்துக் கொண்ட ஒரு முதல் நெருக்கடி சமத்துவமின்மை என்பதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டோம். தாராளமயமாக்கல் மூலம் உருவான வளர்ச்சியின் பலன் சமுதாயத்தினுடைய எல்லா தரப்புகளுக்கும் சமமாக சென்றடையவில்லை. நகர்ப்புறம், தொழில்நுட்பத்துறை, பெரு நிறுவனங்கள் போன்றவை அதிக லாபம் அடைந்த நிலையிலே கிராமப்புற மக்கள், சிறு விவசாயிகள், ஒழுங்கற்ற தொழிலாளர்கள் ஆகியோர் பின்தங்கியவர்களாகவே உள்ளனர். பின்தங்கியவர்களாகவும் முதலாளிகள் மேலும் மேலும் அவர்கள் செழுமைப்பட்டவர்களாகவும் இந்த தாராளமயமாக்கலிலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். இதனால் இவர்களுக்கிடையேயான வருமான இடைவெளி நாளுக்கு நாள் விரிவடைய தொடங்கியது. இரண்டாவது முக்கிய நெருக்கடி வேலைவாய்ப்பு உருவாக்கத்தின் மந்த நிலை. பொருளாதாரம் வளர்ந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதற்கு இணையாக உருவாகவில்லை. தாராளமயமாக்கலுக்கு பின்னர் அதற்கு பிந்தைய காலகட்டத்திலே தொழில்நுட்பம் அதிகம் பயன்படுத்தப்பட்டதாலே மனித உழைப்பின் தேவை இன்றைக்கு குறைந்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களிடையே, படித்தவர்களிடையே, கழகத்தை விட்டு வெளியேறியவர்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் சமூக அச்சத்தை உருவாக்கும் அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். அடுத்த நெருக்கடி விவசாயத்துறையின் பாதிப்பு. சந்தை சக்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டதாலே விவசாயிகளின் விலை ஏற்றத்தாழ்வுகளின் நேரடி பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாகின்றனர். மானியங்கள் குறைப்பு, உள்ளீட்டு செலவுகளின் உயர்வு, வெளிநாட்டு போட்டி மற்றும் பல்தேசிய கம்பெனிகள், இவை போன்ற காரணிகளால் சிறு மற்றும் குறு விவசாயிகளை இவை கடுமையாக பாதித்திருக்கின்றன. இதன் விளைவாக விவசாய நெருக்கடிகள், இடப்பெயர்வு போன்ற பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ளன. அடுத்த நெருக்கடியாக அரசின் சமூக பொறுப்பு சுருங்குதலை நாம் அவதானிக்கலாம். தாராளமயமாக்கல் என்கின்ற கொள்கையின் பெயரிலே கல்வி, சுகாதாரம், பொது விநியோகம் போன்ற துறைகளில் அரசின் பங்கு குறைக்கப்படுகிறது. இதனால் அடிப்படை சேவைகள் சந்தை பொருளாக மாறி ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அவை எட்டாத நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தேசிய பொருளாதார தன்னாட்சிக்கு எழும் சவால்கள் குறிப்பிடத்தக்கவை. வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகம் நுழைவதாலே உள்ளூர் தொழில்கள் பாதிக்கப்படுவதோடு பொருளாதார முடிவுகளில் வெளிநாட்டு சக்திகளின் தாக்கம் இன்றைக்கு அதிகரித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தாராளமயமாக்கல் முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டிய கொள்கை அல்ல. ஆனால் சமூக நீதி, சமத்துவம், வேலைவாய்ப்பு, விவசாய பாதுகாப்பு போன்ற அம்சங்களை புறக்கணிக்கும் தாராளமயமாக்கல் கடுமையான நெருக்கடிகளையே உருவாக்கி இருக்கிறது. ஆகவே சந்தை சுதந்திரத்தை, அரசின் சமூக பொறுப்பையும் சமநிலைப்படுத்தும் மனிதநேயமான ஒரு பொருளாதார அணுகுமுறை இன்றைக்கு நமக்கு இன்றியமையாததாகிறது. இன்றைக்கு
தாராளமயமாக்கல் சந்திக்கும் நெருக்கடிகள் குறித்து ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மேலாள் இணை பேராசிரியரும் மற்றும் பொருளாதாரத்துறையின் துறை தலைவருமான என் மணி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். கொழும்பு தமிழ் சங்கத்தில் வந்து உரையாற்றுவேன் என்று நான் வாழ்க்கையில் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அப்படி நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வுக்காக கொழும்பு தமிழ் சங்கம் இவ்வளவு விரிவானதாக இவ்வளவு நூல்களை, இவ்வளவு சஞ்சிகைகளை, இவ்வளவு ஆராய்ச்சி நூல்களை தங்கி ஆராய்ச்சி செய்யும் அளவுக்குமான மிகப்பெரிய கூட்ட அரங்கை கொண்ட ஒரு மிகப்பெரிய தமிழ் சங்கமாக இருக்கும் என்று அதையும் நான் கற்பனை கூட செய்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இந்த தமிழ் சங்கத்தின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு என்னை அறிமுகம் செய்த எழுத்தாளர் ஜீவகுமார் அவர்களே, அவரது இணையர் கலாநிதி ஜீவகுமார் அவர்களே, இந்த உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு பக்கம் நமது கூட்டத்தினுடைய தலைவர் மிக சிறந்த, மிக அரிய உலகமயமாக்களுடைய, தாராளமயமாக்களுடைய ஒரு தொகுப்பு, மிக அற்புதமான ஒரு தொகுப்பை முன்வைத்துள்ளார். அதன் ஊடாக பயணிப்பது சில விடயங்களில் ரெப்புடேஷனாக கூட அது இருக்கலாம். அவ்வளவு சிறந்த ஒரு தலைமையுரையை முன்வைத்திருக்கிறார். மறுபுறம் எனது நெருங்கிய நண்பர், எங்கள் கல்லூரிக்கும் அவர் விஜயம் செய்திருக்கிறார், பேராசிரியர் அமிர்தலிங்கம். அவர் இந்தியாவின் தலைநகரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்தவர். இப்பொழுது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருப்பவர். அவரும் பார்த்து கொண்டே இருப்பார், என்ன பேச போகிறார் என்று. ஒரு பக்கம் ஒரு நல்ல தொகுப்பு தலைமுறை, நம்ம என்ன பொருள் இல்லை பேச போகிறோமோ அதை பற்றி. இன்னொரு புறம் இது போன்ற மிகப்பெரும் ஆளுமைகள். அதனால் தலைமையுரையின் வழியாக அவரை சொல்லிட்டாங்க, நம்ம என்ன சொல்கிறது என்ற மாதிரி. ஆனால் நம்ம சொன்ன அமிர்தலிங்கம் என்ன சொல்வாரே தெரியல, நம்ம வாட்டிக்கு ஏதோ பேசிட்டு போகிறோம் என்ற மாதிரியான ஒரு அச்ச உணர்வும் இணைந்ததோடு உங்களிடம் நாம் சிறிது நேரம் இதை பற்றி பகிர்ந்து கொள்வோம். பிறகு உரையாடலுக்கு வாய்ப்பு இருக்குமையும் அதையும் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, நண்பர்களே, நம்முடைய பொருளாதார செயல்பாடு மனிதன் மனிதனாக அல்லது மனிதன் விலங்குகளிலிருந்து வேறுபட்டவனாக இருந்தது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. தனக்கு வேண்டும் என்கின்ற உணவை தானே உற்பத்தி செய்ய கற்றுக்கொண்டது. இதுவரை இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் அவை சேகரித்தே உண்டு கொண்டிருக்கின்றன. நாமும் ஒரு காலத்தில் உணவை சேகரித்து உண்டு வந்தவர்கள். நாம் விலங்கிலிருந்து வேறுபட்டு விவசாயத்தை அல்லது சாகுபடியை கண்டுபிடித்து சற்றேறக்குரிய ஒரு 10,000 ஆண்டுகள் தான் மனிதன் ஒட்டுமொத்தமாக. இப்படி சாகுபடியை கண்டுபிடித்த மனிதன் பிறகு தன்னுடைய உழைப்பின் வல்லமையால் தான் கண்டுபிடித்த புதிய தொழில்நுட்பங்களால்
வேளாண்மை உபரியை எட்டுகிறார். அந்த வேளாண்மை உபரி தான் அவனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது. இப்படி நகர்த்தி கொண்டு சென்று பொருளாதாரம் சிஸ்டமேட்டிக்கா, நான் என்னுடைய பாஷையில் சொல்லும்போது பொருளாதாரம் ஒரு அமைப்பில் ரீதியாக உருவான காலகட்டம் என்பது நாம் பலரும் ஓரளவுக்கு பொருளாதார பாடம் கற்றவர்களுக்கு நமக்கு தெரிந்திருக்கும். ஆடம் ஸ்மித் என்ற அவர்தான் பொருளியல் தந்தை என்று குறிப்பிடுவார். அப்போ ஆடம் ஸ்மித் காலத்திற்கு முந்தைய காலகட்டத்தில், சற்று முந்தைய காலகட்டத்தில், அப்ப பொருள் உபரி வந்தவுடன் நாம் நமக்கு ஏற்பட்ட உற்பத்தி உறவு முறைகளை சரி செய்து கொள்வதற்காக, பொருள்களை பகிர்ந்து கொள்வதற்காக பண்டமாற்று முறையை மேற்கொள்கிறோம். பண்டமாற்று முறையினுடைய நெருக்கடி தான் நம்மை அடுத்த நிலையை நோக்கி பொருளாதாரத்தில் தள்ளுகிறது. அப்ப அந்த அடுத்த நிலை, துவக்க நிலை தான் அப்பொழுது தமிழ்ல நம்ம இயற்கைவாதம் என்று சொல்லுவோம். பிசியோகரசி என்று அதை ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். அதுதான் இந்த திட்டமிட்ட சந்தை பொருளாதாரம் அல்லது பொருளாதார அமைப்புக்கு முன்பு இருந்த பொருளாதார வடிவத்தினுடைய ஒரு பகுதி. அப்ப இந்த இயற்கைவாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி அடுத்த கட்டமாக வணிகவாதத்தை நோக்கி தள்ளுகிறது. அது பொருளாதாரத்தின் இப்ப இருக்கக்கூடிய வடிவத்துக்கு முந்தைய வடிவம். மெர்கன்டிலிசம் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்லுகிறார். இந்த மெர்கன்டிலிசத்தினுடைய முக்கியமான கூறு என்ன என்றால், ஒரு நாடு திட்டமிட்டு எங்கு வேண்டானாலும் சென்று பொன்னும் பொருளும் அதிகமாக சேகரிக்கும். ஒரு நாடு என்றிருந்தால், ஒரு அரசு என்றிருந்தால், அந்த அரசனுடைய பணி என்ன என்றால் திட்டமிட்டு பொருளை சேர்ப்பது, குறிப்பாக பொன்னும் வெள்ளியும் ஈட்டுவது. அப்ப அந்த பொன்னும் வெள்ளியையும் ஈட்டுவதற்காகத்தான் எங்கு தொழில்மயமாதல் நடந்தது. இது 16ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. இந்த மெர்கன்டிலிசம் என்ற கோட்பாடு தான் பின்பு 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் தொழில்மயமாதலுக்கு, தொழில் புரட்சிக்கு வித்துடுகிறது. தொழில் புரட்சிக்கு வித்துட்டு அது மேலும் மெர்கன்டிலிசத்தை துரிதப்படுத்துகிறது. பொன்னையும் வெள்ளியும் ஏராளமாக சேர்ப்பதற்காக நிறைய உபரி வந்து விடுகிறது. கட்டற்ற பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு சந்தை, அப்ப புதிய சந்தைகளை தேட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த புதிய சந்தைகளை தேடித்தான் ஐரோப்பியர்கள் பல நாடுகளுக்கும், இலங்கைக்கும் வருகிறார்கள், இந்தியாவுக்கும் வருகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நாம் அதை பாடத்தில் கற்கும்போது, இலங்கையில் எப்படி சொல்லிட்டு இருக்குன்னு தெரியல, இந்தியாவில் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார், வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இவர்கள் கண்டுபிடிப்பதற்காக வந்தவர்கள், ஒரு பெரிய தேடுதலில் வந்தவர்கள் அல்ல. இவர்களுக்கு அந்த காலத்திலே மிகப்பெரிய ஒப்பந்தம். நாடுகளை, சந்தைகளை அடையாளப்படுத்தி கொடுத்தால் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ, எவ்வளவு பெரிய சந்தை இருக்கிறதோ, அந்த சந்தைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணம். அதற்காக அவர்கள் தேடி வந்தவர்கள் புதிய புதிய சந்தைகளை கண்டுபிடித்து கொடுக்கிறார்கள். இந்த புதிய புதிய சந்தைகளில் சந்தைப்படுத்துதலோடு சேர்த்து அவற்றை உலகம் முழுவதும் காலனி ஆதிக்க நாடுகளாக மாற்றுகிறார்கள். உலகம் முழுக்க காலனி ஆதிக்க நாடுகளாக ஒருபுறம் மாற்றுகிறார்கள். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை அடிமைப்படுத்தி அவர்கள் காலனி நாடுகளாக மாற்றியதோடு ஆப்பிரிக்க மக்களை, ஏராளமான மக்களை அடிமைகளாக பிடித்து சென்று அமெரிக்காவையும் வளமிக்க பூமியாக மாற்றுகிறார்கள். இப்படி காலனி நாடுகளிலும் மக்களை அடிமைகளாக பிடித்து சென்று வேலை வாங்கியதிலும் கிடைத்த ஏராளமான பொன்னும் பொருளும்
ஐரோப்பிய நாடுகளை மீண்டும் மீண்டும் அவர்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது. புதிய வளங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இப்படியான வளங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த நாடுகள் அடிமைப்படுத்தப்பட்டதோ, எங்கு காலனியாக மாற்றப்பட்டதோ, அங்கு காலனி ஆதிக்க நாடுகளுக்கு எதிராக சுதந்திர போராட்டம் கொழுந்துவிட்டு எரிகிறது. இனிமேல் இங்க நாம் இருக்க முடியாது, காலனி ஆதிக்க நாடுகளாக இவற்றை வைத்திருக்க முடியாது என்று அவற்றுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மேலை நாடுகள் தள்ளப்படுகிறது. இப்ப மேலை நாடுகள் தள்ளப்படும் பொழுது அவ்வாறு தள்ளப்பட்ட நாடுகள் இப்பொழுது அவரிடம் முன்பிருந்ததை காட்டிலும் செல்வம் இருக்கிறது, முன்பிருந்ததை காட்டிலும் தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்ததாக அவர்களுக்கு தேவை புதிய சந்தைகள். ஆனால் காலனி ஆதிக்க நாடுகளை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அந்த இந்தியாவா இலங்கையா, இப்ப இந்தியா விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்தியாவுடைய கோஷம் என்ன? 1948 நேரு சுதந்திரம் பெறும்போது அவருடைய ப்ரொக்ளமேஷன், உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நள்ளிரவு சுதந்திரம், உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எல்லோரும் ஒரு ஒப்பற்ற விடியலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நேரு பேசுறார். அந்த ஒப்பற்ற விடியல் என்னவென்றால் கல்வி, மருத்துவம், சுகாதாரம், வேலை வாய்ப்பு ஆகியவற்றை வழங்கக்கூடிய ஒரு மகோன்னதமான நாடாக உருவாகும் அது என்று பேசுறார். அப்ப இந்த சுதந்திர போராட்ட கனவை எல்லோரும், உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் போது விழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்றால் அந்த நாடுகளில் கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட வேண்டும், விவசாய அபிவிருத்தி நடைபெற வேண்டும், தொழில் விருத்தி நடைபெற வேண்டும். அப்ப இவற்றுக்கு நம்மிடம் பணம் இல்லை. நம் நாட்டில், இந்தியாவில், எங்கள் நாட்டில் உருவாக்கிய ரயில்வே தொழில்களுக்கு 16% லாபத்தை உத்தரவாதப்படுத்தி, தொழில் அவங்களது, நாடு எங்களுடையது. இந்த நாட்டில் ஒரு தொழில் செய்தால் நீங்கள் லாப மட்டத்தை தான் பார்ப்பீர்கள். அதற்கு மாறாக லாபம் வந்தால் எடுத்துக்கொள்வார்கள். லாபம் குறைந்தாலோ நஷ்டம் வந்தாலோ குறைந்தபட்சம் 16 விழுக்காடு லாபத்தை இந்தியா அளிக்க வேண்டும். இப்படியெல்லாம் கொள்ளையடித்தார். இந்த பணம் அவர்களிடம் இருக்கிறது, கனவு இந்தியாவிடம் இருக்கிறது, இலங்கையிடம் இருக்கிறது. இப்ப பணம் சம்பாதித்த நாடுகள் அவை அவர்களிடம் ரொம்ப கௌரவமாக, கண்ணியமாக, சரி நீங்கள் சுதந்திரம் பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, கல்லூரி துவங்க வேண்டுமா, தொழில் நிறுவனங்கள் துவங்க வேண்டுமா, நாங்கள் உங்களுக்கு பணம் யாருது? நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு நாங்கள் பணம் தரோம், அந்த பணத்துக்கு வட்டி கொடுக்கும். ஜவுளி ஆலை தொடங்க வேண்டுமா, உங்களுக்கு டெக்ஸ்டைல் மிஷின் தரோம், அந்த நாங்கள் விற்கிற மிஷினுக்கு லாபம் கொடுக்கும். ஜவுளி ஆலைகளை நிர்வகிப்பதற்கு தொழில்நுட்ப நிபுணர்கள் வேண்டுமா, நாங்களும் கொடுக்கோம், எங்களிடம் ஆட்கள் இருக்கிறார், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அப்ப கத்தியின்றி, ரத்தமின்றி, அவர்களுடைய ஆட்சியின்றி மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு லாபம் சென்று கொண்டே இருக்கு. இந்த லாபம் தடைபடக்கூடிய புள்ளி. அப்போ நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ இந்திய நாட்டில் முதல்ல பணத்தை கொடுத்தா, முதல்ல ஒரு மெஷினை வாங்கினா, டெக்ஸ்டைல் மெஷினை வாங்கினா, இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு மெஷின் வேண்டாங்க, நீங்கள் தொழில்நுட்பத்தை மட்டும், அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜின்னு, எனக்கு தொழில்நுட்பத்தை மட்டும் கொடுங்க, மெஷின் வேண்டாம், மெஷின் நாங்களே செஞ்சுக்கோம், இந்த தொழில்நுட்பத்துக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். இப்படியே போய் இப்போ நமக்கு உங்களுடைய பணம் வேண்டாம், தொழில்நுட்பம் வேண்டாம் என்று
ஒரு நாடு சுய காலில், ஒரு காலநிதி ஆதிக்க நாடு தன்னுடைய சுய காலில் நிற்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்படி சுய காலில் நிற்கும் பொழுது ஏற்கனவே கத்தியின்றி ரத்தமின்றி முன்னாடி சம்பாதி இரண்டாம் கட்டமாக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மீண்டும் அவை சம்பாதிப்பதற்கான சூழல் உருவாகாமல் போய்விடும். அப்போ அப்படிப்பட்ட சம்பாத்தியத்தை செய்வதற்கு ஒரு மார்க்கத்தை அவர்கள் தேடுகிறார். அப்ப இந்த மார்க்கத்தை தேடுவதற்கு முன்பாக இவர்கள் காலனி ஆதிக்க நாடுகள் எல்லாம் சென்று பல நாடுகளில் தேசிய அரசுகள் உருவாகிறது, நேஷனலிசம் தேசியம் வளர்ந்தோங்கிறது, சந்தைகளின் மீது கட்டுப்பாடு வருகிறது, பொருள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் வருகிறது. இப்படியான கட்டுப்பாடுகள் நெருக்கடிகள் வரும் பொழுது அந்த நெருக்கடிகள் அவர்களை என்ன செய்கிறது என்றால் 1930 நடந்த கிரேட் டிப்ரெஷன் மாதிரி உலக பெருமந்தம் மாதிரியான ஒரு மந்தத்தை உருவாக்குகிறது. மந்தம் வருகிறது, உலக பொருளாதார பெருமந்தம் உருவாகுது. அப்ப இந்த உலக பொருளாதார பெருமந்தம் உள்ளிட்ட நெருக்கடிகள் நீங்க வேண்டும் என்றால் அப்பொழுது எங்களுடைய கல்விமான் ஆடம் ஸ்மித், நான் முதல்ல சொன்ன அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் ஜான் மேனார்டு கெய்ன்ஸ். அவர் பேர் ஜேஎம் கெய்ன்ஸ் என்று சுருக்கமாக சொல்வார். அவரிடம் அப்பொழுது இந்த உலக பொருளாதார நெருக்கடிக்கு மேற்குலக நாடுகள் சிக்கி தவிப்பதற்கு, அப்போ இந்த உலக பொருளாதார நெருக்கடியை பார்த்துவிட்டு முதலாளித்துவம் தனக்கான சவக்குழியை தானாக தோண்டி கொண்டு விட்டதோ என்ற ஐயப்பாட்டை உருவாக்குகிற மாதிரியான ஒரு மிகப்பெரும் நெருக்கடி அது. அப்ப இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக என்ன செய்வது, எவ்வாறு அந்த நெருக்கடியை சரி செய்வது என்று திட்டமிடும் பொழுது கெய்ன்ஸிடம் சொல்கிறார்கள். கெய்ன்ஸை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏங்க இவ்வளவு பெரிய நெருக்கடி உருவாயிடுச்சு, இது எப்படி தீர்வு காண்பது? முதலில் இதற்கு என்ன காரணம், அடுத்து இது எப்படி சரி செய்வது? கெய்ன்ஸ் சொல்கிறார், இந்த நெருக்கடி உருவானதற்கு காரணம் முதலாக அப்பொழுதுதான் அது வருகிறது, ஃப்ரீ மார்க்கெட்டிலிருந்து சந்தை நடவடிக்கையில் அரசு தலையிடாமல் இருந்தது. டிமாண்ட் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட்னு ஒரு தியரி இருக்கு. ஜேபிசிஏ என்று ஒரு பொருளாதார அறிஞர் சொன்னார். அது என்ன, ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சீங்கன்னா அந்த பொருள் தானாகவே அதற்கு தேவையான தேவையை உருவாக்கி கொள்ளும். அரசு இப்போ உங்களுக்கு விலைவாசி இலங்கையிலே விலைவாசி அதிகம். அப்போ இந்த விலைவாசி அதிகத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோம்? அரசாங்கத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்போ அப்படி இல்லை. ஒரு பொருள் உருவாகினா அந்த மார்க்கெட்டில் அங்கே இருக்கக்கூடிய தேவையும் மலிப்பும் விலையை தீர்மானித்துக் கொள்ளும், பொருள் விற்று போயிடும். இப்படிதான் அந்த தீர்வு. இப்போ கெய்ன்ஸ் சொன்னாரு, சந்தையில் நாம் தலையிடாத விட்டதனுடைய விளைவு தான் இந்த நெருக்கடிக்கு காரணம். சந்தை சக்திகள் உற்பத்தி உறவுகளை தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று இருந்ததுதான் நெருக்கடிக்கு காரணம் ஒன்று. அடுத்ததாக இந்த நெருக்கடியை சரி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வது என்றால், அரசு தன்னுடைய பொது செலவை கூட்ட வேண்டும் என்கிறார். இப்பொழுதும் அந்த விடயம் மிக மிக பொருத்தமானது. இலங்கையிலும் அதை செய்கிறார்கள், இந்தியாவிலும் செய்கிறார்கள். பல நாடுகளில் இதை தவிர மாற்று தீர்வுகளை நோக்கி சந்தை பொருளாதாரத்தில் நகர்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. அப்ப சொல்கிறார், இது என்ன தீர்வு என்றால் பொது செலவை அதிகரிக்க வேண்டும், பப்ளிக் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ உலக பொருளாதார பெருமந்தத்தில் சந்தை மூடி கிடக்குது, சந்தை வர ஆளே இல்லை, உற்பத்தி பண்றதுக்கு ஆளே இல்லை, எவ்ரிவேர் அன்எம்ப்ளாய்மெண்ட், எங்க பார்த்தாலும் வேலையின்மை. அப்போ இப்படி சந்தை முடங்கி கிடக்கும் போது பொருள் உற்பத்திக்கு ஆள் இல்லை, வாங்குவோர் இல்லை, கொள்வோர் இல்லை, இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது இந்த நிலையை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்றால், அதை செய்வதற்கு பொது செலவை எப்படிங்க சந்தை படுத்து கிடக்குது, எப்படி பொது செலவை கூட்டுவது என்று கேட்கிறார்கள் கீன்ஸிடம். கீன்ஸ் சொல்கிறார், பொது செலவை எப்படி கூட்டுவது என்று கேட்கிறார். அப்ப எப்படி கூட்டுவது என்று சொல்லும்போது பேராசிரியர் கீன்ஸ் சொல்கிறார், சமாதிகளை இடிக்க சொல்லுங்கள், மீண்டும் கட்ட சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்.
என்ன சொல்றீங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சமாதி இடிப்பதற்கு மக்களை இடிக்க சொல்லுங்க, அது ஒரு வேலை வாய்ப்பு. அவர்கிட்ட பணத்தை கொடுங்க. மீண்டும் கட்ட சொல்லுங்க, அது கொஞ்சம் பணத்தை கொடுங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு அவன் எங்கே போவான்? சந்தைக்கு போவான். அப்போ சந்தைக்கு போனோன்னா சந்தையில் வாங்குவோர் இருந்தால், கொள்வோர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பொருள் சந்தைக்கு வரும். அப்போ சந்தை மறுமலர்ச்சி அடைந்து விடுகிறது. அப்படி மறுமலர்ச்சி அடைந்த சந்தை இன்று வரை நிறைய சின்ன சின்ன நெருக்கடி வந்தாலும் உலக பொருளாதார பெருமந்து மாதிரியான பெரு நெருக்கடி இல்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது. இடையில அங்கங்க நெருக்கடி ஒரு நாடுகளுக்குள்ளேயும் மொத்தமாக உலக நாடுகளுக்குள்ளேயும் வருகிறது. ஆனால் அந்த உலக பொருளாதார நெருக்கடி மாதிரியான ஒரு பெரு நெருக்கடியை உலக பொருளாதார மந்தம் நெருக்கடி இல்லை, அந்த மந்தத்தை சந்தித்தது. இப்ப இப்படியான மந்தத்தை சந்தித்து மீண்டு வரும் பொழுது அந்த மீட்சி, அப்போ அந்த உலக பொருளாதார மந்தத்திற்கான சில தீர்வுகளை முன்வைக்கும் பொழுது அந்த உலக பொருளாதார பெருமந்தம் முடிந்து உலக பொருளாதாரம் இரண்டாம் உலக யுத்தம் முடிந்து 1944-5 முடிந்து இப்படி நாடுகளுக்கும் மக்களுக்கும் உதவி செய்கிற மாதிரி இந்த 1945 1970 வரை முதலாளித்துவத்தின் அல்லது சந்தை பொருளாதாரத்தின் பொற்காலம் என்கிறார்கள். அது உலக வரலாற்றில் இதுவரை நடந்தது கோல்டன் எரா ஆஃப் மார்க்கெட் எக்கனாமி, மார்க்கெட் கேபிட்டலிசம் என்று குறிப்பிடுகிறார். அப்போ அத்தகைய ஒரு காலம், அந்த காலத்தில் தான் நிறைய டென்மார்க்கில் ஜீவகுமாரில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பணி பாதுகாப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டது ஐரோப்பிய நாடுகளில். அப்போ இப்படி பணி பாதுகாப்பு வருகிறது, பல்வேறு மக்களுக்கான திட்டங்கள் உருவாகிறது, வங்கிகள், மக்களுக்கான வங்கிகள் உருவாகிறது, இப்படி பலது நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் முதலாளிகளின் லாபம் குறைகிறது, முதலாளியுடைய லாபம் குறைகிறது, அவருடைய அபிலாஷைகள் நிறைவேற மறுக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. அப்படியான நிறைவேறாத காலகட்டம் தான் உலகமயமாவதற்கான தொடக்கம். சரி, அப்போ கத்தி இல்லை ரத்தம் இல்லை, அந்த பீரியட் ஒன்று, கத்தியோடு ரத்தத்தோடு ஒன்று. மூன்றாவது முறையாக இந்த உலகம் முழுக்க ஒரு ப்ராஸ்பரிட்டி மார்க்கெட் எக்கனாமிக்ஸில் மக்களுக்கானதாக, அது அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறுகிறது, நல அரசுகளாக மாறுகிறது. இப்போ நல அரசுகளாக மாறி முதலாளிகளுடைய லாபம் குறையும் போதுதான் அந்த லாபத்தை எப்படி அடைவது என்பதற்கு மேடம் நம்ம கூட்டத் தலைவர் சொன்ன மாதிரியான அந்த 70களில் இந்த உலக பொருளாதார லிபரலைசேஷன், எக்கனாமிக் லிபரலைசேஷன் வருகிறது. இந்த லிபரலைசேஷன் வருவதற்கு எப்படி அதை எப்படி நடைமுறைப்படுத்தும், அப்போ எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் திட்டமிடுகிறார்கள். 1944-45 இரண்டாம் உலக யுத்தம் முடிந்த பிறகு சந்தைகளை சரியாக நிர்வகிக்காதனுடைய விளைவு, அல்லது இரண்டாம் யுத்தத்தில் வெற்றி கொண்ட நாடுகள் உலக நாடுகளுடைய வர்த்தகத்தை பிரித்துக் கொள்வதற்கு, உலகத்தை ஆளுமை செய்வதற்காக பிரித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட 3 நிறுவனங்கள், மும்மூர்த்திகள், அதை பிரிட்டன் வுட் இன்ஸ்டிடியூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார். ஏனென்றால் அங்க பிரிட்டன் வுட் என்ற ஹோட்டலில் நடத்தப்பட்டது, அதில் அந்த கிளீன்ஸும் கலந்து கொள்கிறார். அதில் 3 நிறுவனங்கள் உருவாக்கப்படுகிறது உலகத்தை நிர்வகிப்பதற்காக. இப்போ ஒன்று உலக வங்கி, மற்றொன்று பன்னாட்டு பண நிதியம், தமிழில் இங்கே எப்படி மொழிபெயர்ப்பு தெரியாது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று அடுத்த நிறுவனம். மூன்றாவதாக கேட் என்ற ஒரு அமைப்பு, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப், வாணிபம் சம்பந்தமாக பொது ஒப்பந்தம், வாணிபம் மற்றும் வரிகள் சம்பந்தமான பொது ஒப்பந்தம். அப்போ இந்த 3 நிறுவனங்கள் அவர்களுக்கு பயன்படும் என்று அந்த நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள். அந்த நிறுவனங்களுடைய பயன்பாடு குறைகிறது.
அப்போ அந்த நிறுவனங்களுடைய பயன்பாடுகளை மாற்றி அமைக்கிறார். அதுதான் லிபரலைசேஷன், அதுதான் குளோபலைசேஷன், அதுதான் பிரைவேடைசேஷன். இந்த 3 நிறுவனங்களுடைய பணிகளை மாற்றி அமைப்பு. அதில் பிரதானமாக 3ஆவதாக சொல்லப்பட்ட GATT, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் என்று சொல்லக்கூடிய வாணிபம் மற்றும் வரிகள் சம்பந்தமான பொது ஒப்பந்தம் என்ற அந்த ஒப்பந்தத்தை அதை ஒரு நிறுவனமாக மாற்றுகிறார்கள் உலகமயம் தாராளமயமாக்கலுக்காக. இப்போ ஒரு நிறுவனமாக அதை மாற்றும் பொழுது அதற்கு தான் இப்போ நம்ம ஃபேமஸா எல்லாரும் சொல்லிக்கிறோம் WTO என்று சொல்லுவோம், உலக வர்த்தக அமைப்பு. அப்போ அதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் நம்மில் பலரும் கேள்விப்படக்கூடிய வயதினராக இருப்பீர்கள். ஆர்தர் டங்கல் என்று ஒருவனை போட்டு அவர் அதை எப்படி மாற்றி ஒரு நிறுவனமாக மாற்றுவது என்று அவரிடம் அறிக்கை கேட்கிறார்கள். ஆர்தர் டங்கல் அதை சரி செய்து அதை WTO மாற்றி கொடுக்கிறார். இப்பொழுது இந்த WTO, IMF, வேர்ல்டு பேங்க் 3ஐயும் பயன்படுத்தி உலகமயமாக்கல் என்ற ஒரு சூட்சம கயிற்றை தயாரிக்கிறார். அப்ப இந்த உலகமயமாக்கல் என்ற சூட்சம கருத்தில் இவர்கள் IMF என்ற அமைப்பு முதல்ல உருவானது என்னன்னு சொன்னாங்க, மானிட்டரி ஸ்டெபிலிட்டி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நாணயம் சம்பந்தமான ஒரு நிலைத்தன்மையை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னார்கள். உலக வங்கி எதற்கு என்று கேட்டால், அந்த உலக வங்கி என்பது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொன்னார். உலகத்தை மறுகட்டுமானமாக செய்து உலக நாடுகளை வளர்ச்சியடை செய்வதற்கு என்று பேசினார்கள். WTO என்ற அமைப்பு எதற்கு என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக வரிகளை எல்லாம் சீரமைத்து, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வரிகளை சீரமைத்து, வரிகளால் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல், வர்த்தகம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான பணிகளை செய்தார்கள். இப்பொழுது அதே நிறுவனங்களை வைத்துக் கொண்டு தாராளமயக்கான பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ இந்த தாராளமயமாதற்கான பணிகளை செய்வதற்கு முன்பாக ஏன் இதெல்லாம் இன்னும் கூட அந்த நெருக்கடிகள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராசஸ்ல 70s முன்னாடி லாபம் குறைவது மட்டுமல்ல, வலுவான உலகம் முழுவதும் தொழிலாளர் இயக்கங்கள் உருவாகுது. அதனால நிறைய சோசியல் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட்ஸ் வருது. ஆயில் நமக்கு தெரிஞ்சிடும், 70s உருவான ஆயில் கிரைசஸ், எங்கே எண்ணெய் கிடைக்காம இருந்த 2-3 தடவை சர்வதேச அளவில் ஏற்பட்ட எண்ணெய் கிடைக்காமல் போன எண்ணெய் நெருக்கடி, உலகம் முழுவதும் ஏற்பட்ட வேலையின்மை, பணவீக்கம். அரசு இந்த 45லிருந்து 70 வரைக்கும் நிறைய வெல்ஃபேர் ஸ்டேட் ஆகி நிறைய மக்களுக்கான திட்டங்களை உருவாக்குகிறது. கல்வி நிறுவனங்கள் வருகிறது, ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனைகள் வருகிறது. இப்படி பலதையும் அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கிறார்கள், அரசாங்கம் செய்து கொடுக்கிறது. இப்படி செய்து கொடுக்கும்போது அரசாங்கத்துக்கு நிறைய செலவு அப்படிங்கிறது, ஃபிஸ்கல் பர்டன், ஸ்ட்ரெஸ், நிதி சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உருவாகும். அப்போ இந்த நிதி சம்பந்தமான அழுத்தம் தான் அவர்களை நிதி மூலதனம் அல்லது இந்த தாராளமயமாக்கலுக்கு கொண்டு செல்கிறது. அந்த தாராளமயமாக்கலுடைய முக்கியமான கூறு, நிறைய விடயங்கள் அது என்ன செய்யும் என்பது கூட்ட தலைவர் சொல்றார். மிக முக்கியமான கூறு நிதித்துறை தாராளமயமாக்கல். அப்ப அந்த நிதித்துறை தாராளமயமாக்கல் தான் இன்றைக்கு நடைமுறையில் நம்மை பலரையும் பல்வேறு விதங்களில் நம்மை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இங்கேயும் கணவன் மனைவி 2 பேரும் வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு, இங்க ஒரு மாதிரி. அப்ப ஒரு மூமெண்ட்டும் முன்னாடி 70களில் 80களில் 90களில் நடந்த மிகப்பெரிய வேலை நிறுத்தங்கள் மாதிரி ஒன்றும் இப்பொழுது நடப்பதில்லை. ஏன் நடப்பதில்லை? அப்பொழுது 40 நாள் வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு 4 நாட்களுக்கு தொடர்ந்து வேலை நிறுத்தம் இந்தியாவில் மட்டும் இல்லை, பல நாடுகளில் நடத்த முடியும். ஏனென்றால் இந்த நிதித்துறை தாராளமயமாக்கல் மூலமாக எல்லாருக்கிட்டையும் EMI கொடுத்து எல்லாரையும் கடனாளி ஆக்கியிருக்கிறார்கள். அப்போ எல்லோரும் கடனாளி ஆகி 4 நாள் நம்ம 2 பேரும் கண்ணன் மணி வேலைக்கு போகலைன்னா 4 EMI கட்டணும்.
என்ன பண்ணுறது? எப்படி என்ன தலைவரே, சங்கத்தில் தெருமுனை கூட்டங்கள் நடத்துவோம், உண்ணாவிரதம் அடையாளம் உண்ணாவிரதம் நடத்துவோம். எதுக்கு பேக்கட்டெல்லாம் எதுக்கு தலைவர் வேண்டாம். அதையும் மீறி பேக்கட்டில் போனான்னா இவன் வேலைக்கு போயிடும். இப்போ வேலை நிறுத்தங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக முடியாமல் போனதுக்கு காரணம் எல்லோரையும், ஒவ்வொரு தனி நபரையும் அவர்களுடைய வருவாய் நிலைகளுக்கு ஏற்றவாறும், அந்த வருவாய் நிலைகளுக்கு மேலே இருக்கவும் அந்த நிதி டெப்ட் ட்ராப், அந்த கடன் வலையில் சிக்க வைத்தது. அப்போ அந்த கடன் வலையில் பொறியில் சிக்க வைத்த அந்த வலை எது என்றால் அதுக்கு பேர் நம்ம நிதித்துறை தாராளமயமாக்கல் என்று சொல்லுவோம். அந்த நிதித்துறை தாராளமயமாக்கல். அதே மாதிரி இந்த நிதித்துறை தாராளமயமாக்கலின் விரைவாக சந்தை சக்திகள் மேலாதிக்கம் பெற்று அரசின் கட்டுப்பாடுகள் உடைந்து, இதெல்லாம் மேடம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அவங்க சொல்ல சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடியும். இப்போ இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகள், உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுகாதாரம், இவை ஓய்வூதிய திட்டங்கள், விவசாயம், இப்படி பல்வேறு நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு உலகமயமாக்கலின் விளைவாக. அப்போ இந்த பாதிப்புகள் பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? இப்படி உலகமயமாக்கலுடைய பாதிப்புகள் இருக்கிறது. உலகமயமாக்கல் நமக்கு என்ன சொல்லுச்சு, என்ன உத்தரவாதம் அளித்தது என்றால், அந்த 70களில் 80களில் எங்களை விட வேகமாக போனது நீங்க தான், இலங்கை தான். தாராளமயமாக்கல்ல எங்களுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த உலகமயமாக்கலுக்கு கால் தூக்கிட்டு, நான் மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகள் ஒருவரும் முன்ன பின்ன, அவ்வளவுதான். அப்போ நாம உள்ள போயிட்டோம். நமக்கு என்ன சொல்லப்பட்டது? எல்லோரும் தாராளமயத்தை வரவேற்கிறார்கள், யாரும் எதிர்க்கல. பொருளாதார அறிஞர்களுக்கு உட்பட அதை வரவேற்கத்தான் செய்தார்கள். ஏன் வரவேற்றார்கள்? அப்ப மிக மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருந்த பொருளாதார வல்லுநர்கள் அல்லது இந்த பொருளாதாரத்தில் நம்பிக்கையுள்ள ஒரு சிலர் மட்டுமே இதனுடைய அடிநாதத்தை தெரிந்து கொண்டு மக்களிடம் சில கருத்துக்களை சொன்னார்கள். அதில் ஒருவர் 1995 உங்களுக்கு இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வி குரியன் என்று ஒருவர். அங்கு பசுமை புரட்சி, அந்த வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட ஒரு மனிதர், பால் புரட்சிக்கு வித்திட்டார். அவர் ஆனந்தில், இங்கேயும் அந்த பால் பொருட்கள் வருதான்னு தெரியல, ஆனந்தில் அமுல்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வளர்த்தவர். இந்தியா முழுக்க அந்த நிறுவனங்களுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கு நடந்தது. அப்போ மாண்டேக் சிங் அலுவாலியா நிதித்துறை செயலாளராக இருக்கிறார். அவர் தான் துவக்க உரை. உலகமயமாக்கல் பற்றி மிக பிரமாதமாக பேசுகிறார்கள். வரக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள்லாம் ஆமா உலகமயமாக்கல் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அதை செய்யும், இதை செய்யணும், நிறைய பேசுகிறார்கள். உலகமயமாக்கலுக்கு ஆதரவாக தீர்மானம் போடுகிறார்கள். இவற்றை எல்லாம் அப்பொழுதே ஒரு 80 வயது இருக்கும் அவருக்கு, வி குரியன். அவர் அமல் உருவாக்கிய, அல்லது அமலை மட்டுமில்லை, இந்தியாவின் கிட்டத்தட்ட கூட்டுறவு நிறுவனங்களுடைய தந்தை என்றும் சொன்னாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை உருவாக்குறார். அந்த மாபெரும் ஆளுமை அவருக்கு. கண்ணெல்லாம் வயதாகி அப்படியே தொங்குது, முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. அவர் தான் நிறைவுரை. இவ்வளவு வயசானவர், இவ்வளவு என்ன, இவரை போட்டு இவர் என்ன சொல்ல போறாரு தெரியலையா, ஐயோ பாவம், நாங்க இளைஞர்கள், இவர் என்ன சொல்ல போறாரு தெரியல, பாவம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். நிறைவுரையில் அவர் குறிப்பிட்டார் 95. அப்பொழுதுதான் எங்கள் நாட்டில் நிதித்துறை தாராளமயமாக்கல் மலர்கிறது. அவர் சொல்கிறார், நிதித்துறை, இந்த பொருளாதார தாராளமயமாக்கல் பற்றி பல பொருளியல் அறிஞர்கள் ஆதரித்து பேசினீர்கள். அது உள்ளபடியே ஆதரித்து பேசினீர்களா, அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார லாபத்துக்காக, அரசில் கிடைக்கக்கூடிய ஒரு திட்ட கமிஷன் பதவிக்காக, மாநில அரசில் உங்களை ஒரு நிதித்துறை ஆலோசகர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக
உங்கள் பேனாவின் முனை சாய்ந்து எழுதுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பணம் கொடுப்பவர் கண்டிஷன் போட தான் செய்வாங்க. ஐஎம்எஃப் கண்டிஷன் போட்டு தான் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க. அதில் தானே நம்ம நிறைய ட்ராப் ஆனோம். நீங்களும் சரி நாங்களும் சரி. ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க்கும் பணம் கொடுக்கும்போது நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அந்த கண்டிஷன்ஸுக்கு படி நடந்து தான் நம்ம பல நெருக்கடிகளை சந்திக்கிறோம். வி குருவின் சொன்னார், பணம் கொடுக்குறோம், நம்ம மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறோம். இந்த நெருக்கடியை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் இந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த பணத்தை வாங்கி தான் சரி செஞ்சாகும் அப்படின்னு சொல்றீங்க. குரியன் என்ற ஒரு மனிதன் இந்த ஆனந்த் என்ற நிறுவனத்தை, அமுல் நிறுவனத்தை உருவாக்கி வளர்த்து, நீங்கள் நேற்று நாங்கள் ஒரு சின்ன யூனிட் ஒன்று போய் பார்த்தோம். அங்கே திருப்பி புதுசாக உருவாக்கிட்டு இருந்தோம். நீங்கள் நேற்று சென்று சுற்றி பார்த்த அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு 120 கோடி. பார்த்தீர்களல்ல? ஆமாம், பார்த்தேன். இந்த 120 கோடி உலக வங்கியினுடைய உதவி. இப்போ இந்த 120 கோடி உலக வங்கி உதவியை கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ஒன்று கொடுத்தோம் உலக வங்கி. உலக வங்கி அதை பார்த்துவிட்டு இங்கே வாங்க பேசுவோம் என்று சொன்னார்கள். நான் வர முடியாது, நீங்கள் இங்கே வாங்க பேசலாம் என்று சொன்னேன். உலக வங்கி இங்கே வந்தது, நம் திட்டத்தை பார்வையிட்டது. இந்த திட்டம் சரியான திட்டம் என்று அதற்கு நிதியுதவி அளித்து இந்த திட்டம் முடியும் நிலையில் இருக்கிறது. அப்பொழுது இந்தியாவின் மக்கள் தொகை 120 கோடி. 120 கோடி மக்களை கொண்ட இந்த இந்திய தேசம் ஒரு குரியன். நான் ஒரு சிட்டிசன், இந்த நாட்டில் குடிமகன். நான் என்னால் இந்த உலக வங்கியிடம், உலக வங்கி கண்டிஷன் போடல, உலக வங்கி கண்டிஷன் ஒப்புட்டாதான் பணம் கொடுக்குன்னு சொல்லுங்களே. உலக வங்கி கண்டிஷன் போடல, நான் தான் கண்டிஷன் போட்டேன். ஆனால் உலக வங்கி பணம் கொடுத்தது. ஒரு குடிமகனால சாத்தியமாகும் என்றால் 120 கோடி மக்களை கொண்ட இந்த இந்திய நாட்டால் ஏன் சாத்தியமாகாது என்று கேட்டார். இப்படிப்பட்ட விடயம் தெரிந்தவர்கள், பொருளாதார அறிஞர்கள் மிகவும் குறைவாகவே இருந்தார்கள். எல்லோரும் ஆதரித்தார்கள். ஆதரிக்கும் போது எதற்காக அதை ஆதரித்தார்கள்? எங்களை போன்ற அறிவுஜீவிகள் தான். அவர்கள் என்ன சொன்னார்கள் மக்களிடம்? உலக வங்கி சொன்னது மட்டும் இல்லை, நம் நாடுகள் சொன்னது மட்டும் இல்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொல்லும்போது, இந்த தாராளமயத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நம் நாட்டுக்கு துரித வளர்ச்சி ஏற்படும், நாம் துரித வளர்ச்சி அடைவோம், நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதே மாதிரி நிறைய திறன் வளர்ப்பு நடக்கும் என்று சொன்னார்கள். நிறைய போட்டிகள் வரும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று பல விடயங்கள் நம் சொல்லப்பட்டது. நடந்தது என்ன? பலருக்கும், இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி நன்கு தெரிந்த சொல்லாடல் ஜாப்லெஸ் growth இருக்கும், வளர்ச்சி இருக்கும், ஆனால் வேலை வாய்ப்பு இருக்காது. அப்போ வேலை வாய்ப்புகள் என்பதும் பொருளாதாரம் என்பதற்கு யாருக்காக? வளர்ச்சி யாருக்காக? வளர்ச்சி மக்களுக்காக, நமக்காக. அப்போ நாம் வளர்ச்சி அடைய முடியாத பொழுது, மக்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியில் பயனில்லை என்று சொல்லும்போது அந்த வளர்ச்சி எதற்கு? அப்போ ஜாப்லெஸ் growth என்று உருவானது. அதே மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய போட்டி அதிகரித்தது. தாராளமயமாதலுக்கு பிறகு முன்னாடி இவ்வளவு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருந்ததா? அவர்களுக்குள் போட்டிகள் அதிகரித்து சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க மிகப்பெரிய மோனோபலியா மாறிட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான மோனோபலியாக மாறிவிட்டார்கள். பொது சேவைகள் குறைந்து விட்டது. அங்கங்க இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி பல நாடுகளிலும் நாம் அப்பப்போ நெருக்கடிகளை சந்தித்தோம், மீண்டும் இருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம் என்பது வேறு. இந்த தாராளமயமாக்கலின் விளைவாக சில நெருக்கடிகளை சந்திக்கிறோம். அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக நாம் சந்தித்த நெருக்கடி தாராளமயத்துக்கு பிறகு 2008 அமெரிக்காவில் தோன்றி உலகம் முழுவதும் பரவிய குளோபல் மெல்டவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய 1930 உலக பொருளாதார பெருமந்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி. அது உலகம் முழுக்கவும் பரவியது. அதற்கு அடுத்தது COVID-19 கொரோனா தொற்று நோயின் போது எங்கெல்லாம் எந்தெந்த நாடுகளெல்லாம், நான் இப்போ போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க,
எந்தெந்த நாடுகள்லாம் பொதுத்துறை அவங்களுடைய சமூக ஆரோக்கியம் கட்டுப்பாடு அரசு துறை வலுவாக இருந்ததோ, எங்கெல்லாம் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தபோது சேவை வலுவாக இருந்ததோ, அந்த நாடுகளெல்லாம் மக்கள் நன்றாக இருந்தார்கள். அவர்கள் நம்மை விட எல்லா நாடுகளையும் கொரோனா தொற்று பாதித்தது. ஆனால் ஆரோக்கியம் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகளில் கொரோனா தொற்று மிக குறைவாக பாதித்தது என்பதை நாம் உணர்ந்தோம். கொரோனா தொற்று முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்துறையை மீண்டும் அரசு எடுக்க வேண்டும் என்று சொன்னோமா? இதெல்லாம் நான் சொல்றது பொதுவாக மூன்றாம் உலக நாடுகள். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவானது. இந்த சந்தையினுடைய பாதிப்பு பெரும் பாதிப்பாக இருக்கிறது. அப்ப நாம் ஏன் இதை பற்றி பேச வேண்டும் என்றால், அன்றாட நம்ம பாதிப்புகளை சந்திக்கிறோம். இலங்கை என்னுடைய பணவீக்கம் என்பது ஒரு பகுதி. நேரடியாக இன்றைக்கு இந்த அரசே நினைத்தா கூட சரி செய்ய முடியாதனா ஒரு நெருக்கடிகள் இருக்கலாம். அப்படியான நெருக்கடியும் உங்கள் இலங்கை அரசும் இருக்காது. அப்ப இதுல நேரடியாக அவருடைய தலையீடுகள், உலக மையத்தினுடைய தலையீடுகள் இருக்கா என்றால் இருக்கு. பாதிப்புகள் இருக்குதா என்றால் பாதிப்புகள் நமக்கு இருக்கிறது. அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள், உலகமய நெருக்கடிகள். மேடம் அதை வந்து ஒரு பெரிய பட்டியல். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கு என்ன தேவை என்றால், நாம் நவீன தாராளமயத்தை எதிர்த்து முதல்ல வந்து தாராளமயம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளும். பல நேரத்தில் நமக்கு அந்த சிக்கல். உதாரணமாக காலநிலை நெருக்கடி, கிளைமேட் சேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கிளைமேட் சேஞ்ச் என்ற சொல்லாடல, கிளைமேட் சேஞ்சுன்னா பருவகால மாற்றம் அல்லது காலநிலை நெருக்கடி என்று நாம் புரியும். நெருக்கடி என்றால் அது வந்து அவ்வளவு ஆழமாக தாராளமாக இந்த கிளைமேட் சேஞ்சினுடைய பாதிப்புகளை நமக்கு சொல்லுகிறதா என்றால் இல்லை. கிளைமேட் சேஞ்ச் என்பது என்ன? பூமியில் மனித இனம் உள்ளிட்ட எல்லாருடைய வாழ்க்கையும் நிர்மூலமாக்க இருக்கிற ஒரு பேராபத்து. பூமி இருக்கும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் மட்டுமில்லை, சிற்றுயிரிலிருந்து பேருயிர் வரைக்கும் எல்லோரும் அழிந்து போகக்கூடிய ஒரு பேர் அபாயம் காத்து கொண்டிருக்கிறது. அதான் கிளைமேட் சேஞ்ச். அப்ப அந்த கிளைமேட் சேஞ்ச் என்ற சொல்லாட அந்த பேர் அபாயத்தை உணர்த்துகிறதா? அப்ப என்ன சொல்லணும்? நம்ம கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடாது, பருவகால நெருக்கடி என்று சொல்லக்கூடாது, புவிக்கோள நெருக்கடி என்று சொல்லணும். அப்பதான் டக்குன்னு போய் மனசுல அது குத்தும். அப்போ பிளானட் எர்த் கிரைசிஸ், பிளானட் எர்த்து வெறும் மனிதர்களற்று உயிரினங்களற்று இந்த பிளானட் இருந்து என்ன பண்றாங்க? அப்ப அந்த மாதிரி நாம் தாராளமயமாக்கலை நாம் புரிந்து கொண்டு மக்களிடம் தாராளமயமாக்கல் பேச, தாராளமயமாக்கல் பற்றி எல்லோருக்கும் அவை தெரிந்து கொள்ள வேண்டும். தாராளமயமாக்கல்ல இருக்கக்கூடிய சிக்கல்களின் அந்த சிக்கல்களை தாண்டி குறைந்தபட்ச இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவர்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த தாராளமயமாக்கலுடைய விளைவாக ஒரு புது சொல் உருவாகிறது. அதான் ஜிக் எக்கானமி. பூரா கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது, 1 மணி நேரம் 2 மணி நேரம், சம்பளம் எவ்வளவுன்னு கிடையாது. ஆனால் அந்த எக்கானமிக்கு பேர் என்ன? ஜிக் எக்கானமி என்று சொல்லுவோம். ஆக இப்படியான ஒரு எக்கானமியாக இருப்பதை மாற்றி ஒரு குறைந்தபட்ச வருமானத்தை உழைப்பாளி மக்களுக்கு உத்தரவாதம் செய்ய வேண்டும். இந்த நெருக்கடியினுடைய தன்மைகள், நெருக்கடியில் சிக்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியான பாதிப்பு அந்த நாடு, இந்த உலகமயமாக்கலை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், இலங்கை, இந்தியா உட்பட இந்த நாடுகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசுகள். இலங்கை ஒரு சின்ன நாடு, எங்களோட ஒப்பிடும்பொழுது இந்தியா பெரிய நாடு. இப்போ இந்தியாவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான கொள்கையில், அந்த கொள்கைகள் மக்களுக்கான கொள்கைகள் அதை தீர்மானிக்க முடிகிறதா? முடியல. அதெல்லாம் தாராளமயம்.
அந்த நிலை மாற வேண்டும். மக்களுக்கான கொள்கைகளை மக்களுக்காக நாம் தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய தலைவர்களுக்கு, நம்முடைய ஆளுமைகளுக்கு, நம்முடைய நாட்டினுடைய பேராளுமை செய்யக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு மக்களுக்கான கொள்கைகளை உருவாக்குவதற்கான ஒரு சூழல் இல்லை, அல்லது நிர்பந்தங்கள் உருவாக்கப்படுகிறது. அப்ப இந்த நிர்பந்தங்கள் குறைக்கப்பட வேண்டும். அடுத்தது, இந்த கொள்கைகளை யார், கார்ப்பரேட்டுகள், பன்னாட்டு நிறுவனங்கள், இவர்கள் தான் அந்த கொள்கையை இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம வாக்களித்த மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் கொள்கைகளை, கார்ப்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடனுதவி என்ற பெயரிலும் தொழில்நுட்ப உதவி என்ற பெயரிலும் கண்டிஷன்ஸை, நிபந்தனைகளை இட்டு நம்மை மடக்கக்கூடிய செயல்பாடு முற்றாக தொலைய வேண்டும். அதற்கு அடுத்ததாக, நம் நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை நாட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், ட்ரிபிள் பி என்று சொல்லுவோம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அப்போ இதில் நிறைய நமக்கு நேரம் இல்லை இதை பற்றி பேசுவதற்கு. அப்போ அது பூட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் என்று ஒன்று இருக்கு அதுலேயே. அப்போ இந்த பூட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் என்றால் பலருக்கு என்னன்னே தெரியாது. மக்கள் பிபிடி இருக்கு, ட்ரிபிள் பி இருக்கு. ட்ரிபிள் பியில் பூட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர், இந்த பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர், பூட் சுருக்கமாக. அப்போ இதெல்லாம் மக்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ மக்களுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பற்றிய ஒரு வெளிப்படையான தன்மை உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் தாராளமயமாக்கல் நீடிக்கும் வரை, சந்தை சக்தியில் ஆளுமை பெறும் வரை, கார்ப்பரேட்டுகள் அரசை ஆளும் வரை, உங்களால் கிளைமேட் சேஞ்ச் என்ற நெருக்கடிக்கு தீர்வு காணவே முடியும். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு சுற்றுச்சூழல் நெருக்கடிக்கு தீர்வு காணவே முடியாது. இந்த கிளைமேட் கிரைசிஸ் என்பது ஒரு வகையில் இது திஸ் இஸ் அ கிரைசிஸ் which is driven by the liberalization policies or profit driven policies in general. லாபம் உந்தி தள்ளிய ஒரு நெருக்கடி. அப்ப அந்த லாபம் உந்திய நெருக்கடியிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வரணும். அப்பதான் இந்த பூமியை நாம் பாதுகாக்க முடியும். அப்ப அந்த லாபத்தை உந்தி தள்ளக்கூடிய கொள்கைகளை மிகப்பெரிய ஒரு நெம்புகோலை கொண்டு, அல்லது ஒரு நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தள்ளுறது யாருன்னா லிபரலைசேஷன் பாலிசிஸ். எனவே அந்த லிபரலைசேஷன் பாலிசிக்கு அதுல மாற்றங்கள் செய்யப்படாது. இப்போ நாம இந்த லிபரலைசேஷன் பாலிசி இவ்வளவு ஆபத்தாக இருக்கிறது. அப்போ இந்த லிபரலைசேஷன் பாலிசி அரசு சார்ந்தது, அரசின் கொள்கை சார்ந்தது, அரசு பார்த்துக்கும், அரசியல்வாதிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாம் இருந்தோம் என்றால் அது மேலும் அந்த நெருக்கடிகளை அதிகரிக்கத்தான் செய்யும். அப்போ அமைதியாக இருப்பது என்பது அதற்கு தீர்வல்ல. நம் அக்கறையை அதில் நாம் செலுத்த வேண்டும். அப்போ நாம் அக்கறையை அதில் செலுத்தும் போது அதற்கான என்னென்னலாம் செய்ய முடியும் என்றால், இன்றைக்கு வேளாண்மையில் முன்னேறணும்னு தொழில்துறை வரும், தொழில்துறையிலிருந்து சேவைத்துறை வரும். இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த பொருளாதார கட்டமைப்புல சேவைத்துறையினுடைய பங்கு அதிகரிக்கும். அப்போ தொழில்துறையினுடைய பங்கும் வேளாண்மை துறையினுடைய பங்கும் அதிகரிக்கும் பொழுதுதான் நிறைய பேருக்கு உண்மையான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், உண்மையான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சேவைத்துறை என்பது இந்த தொழில்துறையும் வேளாண்மை துறையும் சார்ந்து வாழக்கூடிய, அல்லது அதன் வழியாக உருவாகக்கூடிய ஒரு துறை, சர்வீஸ் செக்டார். அப்போ இந்த சர்வீஸ் செக்டார் குரோத் அதிகமாகி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில்துறையினுடைய வளர்ச்சி குறைந்திருக்கு. இப்போ டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்வார். அப்போ இவையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நாடுகளுக்கு கடன் கொடுக்கும் போது பிராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஒரு நாடு உலக வங்கி இருக்குது, பன்னாட்டு நிதி நிறுவனம் இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்குது, ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருக்குது. இலங்கை கஷ்டப்படுது அப்படின்னா இலங்கைக்கு பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை, ஒரு நாடு என்ற அடிப்படை.
அப்போ அதுக்கு நீங்கள் கண்டிஷன்ஸ் விதிச்சிங்கன்னா அது கொடூரம். அப்போ அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் இல்லாத கடன் உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நாள் வர வேண்டும். அப்படி ஒரு சூழல் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். உலக நாடுகள் கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடன்ல கொடிய நிர்பந்தங்கள் இருக்காம, வட்டி வாங்குறது வேற, நிர்பந்தத்தில் இணைப்பதான் சொல்றேன். வட்டி கடன் சந்தை பொருளாதார நீடிக்கு வரைக்கும் வட்டி இருக்கும். அப்போ வட்டியை பத்தி நாம பேசணும். அதோடு இணைக்கப்பட்ட நிர்பந்தங்கள் தான் கண்டிஷனாலிட்டிஸ் என்ற ஆங்கிலத்தில் நாம் குறிப்பிடுவோம். அது போக்கப்பட வேண்டும். விளிம்பு நிலை மக்கள் மேலும் மேலும் விளிம்பு நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த தாராளமயமாக்கல் நம்ம மாதிரி இருக்கிறவனே பின்னாடி தள்ளப்படுறாங்க. மேடம் சொல்லும்போது பணக்காரன் மேலும் பணக்காரனாகிறான், ஏழை மேலும் ஏழையாகிறான்னு சொன்னார். இந்த விளிம்பு நிலை வெல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லுகிறோமே, விளிம்பு நிலை சேர்ந்த மக்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் எல்லையில் இருப்பார்கள் இந்த சமூகத்தில். அப்போ அவர்கள் எவ்வளவு தூரம் இதில் பாதிக்கப்படுவார்கள். அப்போ அவர்களையும் உள்ளடக்கியதாக இந்த கொள்கைகளை நாம் உருவாக்குவதற்கான பணிகளை செய்ய வேண்டும். அடுத்தது, இந்த உலகமைப்பு பற்றிய நாம் இன்றைக்கு என்ன செய்ய முடியும், உடனடியாக நாம் என்ன செய்ய முடியும்? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், நம்மளை போல் சமூகத்தின் மேலே, நாட்டின் மேலே, குடிமக்கள் மேல் அக்கறை இருக்கக்கூடிய மாந்தர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து நாம் முடிந்தவரை இதை பற்றி பேச வேண்டும். பவுலோ ஃப்ரைரே என்ற உலக புகழ் பெற்ற மாற்று கல்விக்கான தந்தை என்று சொல்லுவார். அவரை நேற்று தான் திருகோணமலையில் பேசும்போது இலங்கையிலும் நம்முடைய நண்பர்கள் பவுலோ ஃப்ரைரே பற்றி அறிந்திருப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. அப்போ அந்த மாதிரியான பவுலோ ஃப்ரைரே சொல்கிறார், அர்த்தமுள்ள பேச்சு உலகை மாற்றும். அது அடுத்து அவருடைய விடயம் அவர் சொல்லக்கூடியது. அவருடைய புத்தகம் ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி கிடைக்குமான்னு பார்க்குறேன். இல்லைன்னா எப்படியாவது அமிர்தங்கமோ அல்லது நம்ம தலைவருக்கோ யாரோ ஒருவருக்கு அனுப்பிவிடலாம். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வி மேக் தி ரோட் பை வாக் என்பது. நடந்து நடந்தே சாலை அமைப்பு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன? நடந்து நடந்தே சாலை அமைப்பு. வி மேக் தி ரோட் பை வாக். அடுத்தவர் என்ன சொல்றாரு? அர்த்தமுள்ள உரையாடல் மனித பேச்சு உலகை மாற்றும் என்கிறார். ஆக அப்படியுள்ள ஒரு மனித பேச்சை நாம் தொடங்குவோம். அந்த மனித பேச்சு எப்படி இருக்க வேண்டும், எதை நோக்கி நகர வேண்டும் என்றால், மக்களுக்காக என்று அமையக்கூடிய அரசுகள் என்ன நோக்கத்திற்காக அமைகிறதோ அந்த நோக்கத்தில் அந்த அரசுகள் சுதந்திரமாக, சுயாதிபத்தியமாக அந்த மக்களுக்காக சிந்திக்கக்கூடியதாகவும் செயலாற்றக்கூடியதாகவும் கொள்கைகளை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்படி உருவாகும் போது நாம் இதை பற்றி கவலைப்படாமல் இந்த நம்முடைய குடிமக்கள், அந்த குடிமக்களுக்கு என்ன தேவையோ அவை கிடைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை நமது கொழும்பு தமிழ் சங்கத்திற்கும் தலைவர் செயலாளருக்கும் என்னை அறிமுகப்படுத்திய ஜீவகுமாரன் அவர்களுக்கும் இங்கு வந்திருந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் இணை பேராசிரியர் மணியன் அவர்களே. தாராளமயமாக்கலும் அது சந்திக்கும் நெருக்கடிகளும் பற்றி ஒரு பொருளாதாரத்துறை அறிஞராக அவர் தன்னுடைய கருத்துக்களை பல்வேறு கோணங்களிலே நாம் முன்வைத்தார். அதையொட்டிய உங்கள் சபையோர் கருத்துக்களுக்கான நேரம். அவருடைய பேச்சையொட்டி தங்கள் கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்வார். நன்றி. பேராசிரியருடைய வரலாற்று பார்வை மிகவும் சரியானது.
இப்பொழுது சிக்கல் என்னென்று சொன்னால், நாங்கள் உலகமயமாக்கத்திலிருந்து பின்வாங்கி நாங்கள் முன்னர் கடைப்பிடித்த மூடப்பட்ட பொருளாதாரம் அல்லது இறக்குமதி பதிலீட்டு பொருளாதாரத்துக்கு செல்ல முடியுமா என்று சொன்னால் அங்கெல்லாம் சிக்கல் இருக்கின்றது. பேராசிரியர் குறிப்பிட்டது போல உலகமயமாக்கத்தில் நன்மை இருக்கின்றது, தீமை இருக்கின்றது. நிச்சயமாக நன்மைகளை கூட்டிக் கொண்டு தீமைகளை குறைப்பது தான் ஒரே வழியாக இருக்குமே ஒழிய நாங்கள் உலகமயமாக்கத்திலிருந்து இனி திரும்ப இயலாது. ஏன்னா உலகத்தில் வடகொரியா, கியூபாவை தவிர எந்த நாடுமே இன்றைக்கு ஒரு மூடப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டிருக்கவில்லை. ஆனால் எங்களில் சில தவறுகள் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். என்னை விட வயது கூடியவர்கள் இருக்கிறீர்கள். ஸ்ரீமாமியார் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது, மூடப்பட்ட பொருளாதார கொள்கை காலத்தில் இந்தியாவில் வறுமை, இலங்கையில் வறுமை, பட்டினி, வேலையின்மை என்று எல்லோருக்குமே தெரியும். ஜெயார்ஜியாவத்தில் திறந்த பிறகு பொருளாதார திறந்த பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள்லாம் இந்திய பொருளாதாரத்தை 91ஆம் ஆண்டு திறந்த இலங்கை தென்னாசியாவிலே முதலாவது நாடு. 1977 திறந்த பொருளாதார திறந்த நாடு. ஆனால் இலங்கையில் சில தவறுகள் இருக்கின்றது. இந்தியா ஐஎம்எஃபிடம் போனது, அதற்கு பிறகு இந்தியா போனதா எனக்கு தெரியல. ஆனால் இலங்கை மொத்தமாக 17 தடவை போயிருக்கு. இந்த கடைசியாக போனது 17ஆவது தடவை. ஆகவே பல நாடுகள் முன்னேறி இருக்கின்றன. நாங்கள் அமெரிக்கா, ஜப்பானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தென்கொரியா எங்களை விட பின்னால் இருந்த நாடு, வறுமையில சிக்கித்த வச்ச நாடு. 1960களில் இன்றைக்கு தென்கொரியாவோட தர வருமானம் $36,000. இன்றைக்கு இந்த ஆசிய பிராந்தியத்திலே தென்கொரியா தான் மிகச் செல்வந்தமான நாடு, பட்டதாரிகளை அதிகம் கொண்ட நாடு, ஆய்வகத்தை கூடுதலாக செலவழிக்கும் நாடு, உலகத்தில் மிகப்பெரிய கைத்தொழில் வளர்ச்சி வந்த நாடுன்றது தென்கொரியா வந்து விட்டது. வியட்நாம் 90ஆம் ஆண்டுகளில் வந்த நாடு, தாராளமயத்தை அறிமுகப்படுத்திய நாடு. இன்றைக்கு அந்த நாட்டிலிருந்து தான் நாங்கள் எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் இறக்குமதி செய்கிறோம். அமெரிக்காவிலிருந்து, ஜப்பானிலிருந்து இப்போது வருவதில்லை. தாய்லாந்து முக்கிய நாடாக வந்திருக்கிறது. ஆகவே இலங்கை பல தவறுகளை விட்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு சில பாதகங்கள் இருக்கின்றன. 140 கோடி மக்கள், மிகப்பெரிய டைவர்சிட்டியை கொண்ட நாடு. ஏன்னா இலங்கைக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இல்லை. சிறிய நாடு, 22 மில்லியனை கொண்ட நாடு, மக்களை கொண்ட நாடு, ஒரு தீவு. இந்தியாவுக்கு எல்லா பக்கத்துலேயும் வெடி. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லா நாட்டும் இருந்தாங்க எல்லைகளை கொண்டிருக்கணும். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் எல்லைகளை கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு நாடும் தானாகவே செயற்படையில் அதை நடந்துட்டு இருக்கணும். அது பாகிஸ்தானாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், நேபாளாக இருக்கலாம், பூட்டானாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். ஏன்னா எல்லைகள் கூட அந்த பிரச்சனை இலங்கைக்கு இல்லை. ஆகவே இலங்கையில சில தவறுகள் நடந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் விட்ட தவறாக இன்றைக்கு நாங்கள் இந்த சிக்கலை எதிர்கொள்கிறோம். தரளமயமாக்கம் பேராசிரியர் சொன்ன மாதிரி சந்தையை திறக்கின்றோம், பாரம்பரிய தொழில்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் வேலையின்மை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பு ஏற்பட்டது உண்மைதான். என்றால் சிறுமாமையார் காலத்திலிருந்து இருந்த வறுமை, வேலையின்மை இப்போதைக்கு வெளியே இல்லை, வெளியே தெரியலை. அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு பட்டினி. இப்போ நீங்கள் சிறுமாமையார் காலத்தில் இருந்திருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சகட்டை தான் தந்திருக்கப்படலாம். பிளேண்டி வந்திருக்காது, டீ வந்திருக்காது, மஞ்சோக்கா மரவள்ளிக்கிழங்கு தான் நாங்கள் சாப்பிட வேண்டி வந்திருக்கோம். அந்த காலத்தில் தான் நடந்திருக்கு. என்றால் அந்த உழைப்பு பெருசாக வரல. ஆனால் அதை புகழ்ந்து பேசுவோம் இருக்கத்தான் செய்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆகவே பேராசிரியருடைய வரலாற்று ரீதியான பார்வை, அவர் மிக நுணுக்கமாக அடைச்சுவத்தை பற்றி, கெய்ன்ஸை பற்றி வரலாற்று ரீதியான உண்மையை கொண்டு வந்தார். இந்தியாவையும் இலங்கையையும் அவர் இணைத்து பேசினார். ஆகவே ஒரு அற்புதமான பேச்சு. நீண்ட காலத்துக்கு பிறகு எனக்கு தமிழில் கிடைத்தது மிகப்பெரிய சந்தோஷம். உண்மை என்னுடைய நேரப்பட காரணமாக நான் நிவாரண நிகழ்வுக்கு மிக மிக குறைவு. ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பை இன்றைக்கு தமிழ்ச்சங்கம் தந்திருக்குது. அவர் என்னுடைய நண்பர், ஈரோடு கலை அறிவியல் கல்லூரி என்னை ஒரு கீனோட் ஆக்ட்ரஸ் வழங்குவதற்காக என்னை அழைத்திருந்தார். மிக பிரம்மாண்டமான வரவேற்பை தந்தது. அது ஒரு அற்புதமான இடம் ஈரோடு. ஆகவே அந்த நட்பு நீண்ட காலமாக தொடருது. நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு போன போது இன்னொரு கீனோட் ஆக்ட்ரஸை வர சொல்லியிருந்தால் அப்போ பேராசிரியர் வர வேண்டியது வரவில்லை. என்னுடன் ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக படித்த என்னுடைய நண்பர் டாக்டர் சிவசங்கர் அங்கே வந்திருந்தார். ஆகவே எங்களுடைய நட்பு நீண்ட காலமாக தொடருது. அவர் வருவது தமிழ்ச்சங்கத்துக்கு பெருமை. அதே மாதிரி அவர் வந்து தமிழ்ச்சங்கத்துக்கு எவ்வளவு பெருமையோ அதே மாதிரி தமிழ்ச்சங்கம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தது எங்களுக்கு பெருமை. ஆகவே அது தமிழ்ச்சங்கம் இலங்கை முழுவதும் மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. கொழும்பு வாழ் தமிழ் மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய களத்தை தந்து கொண்டிருக்கின்றது, வாய்ப்பு தந்து கொண்டிருக்கோம். ஆகவே அந்த வகையில் பேராசிரியருக்கும் தலைமை தாங்கிய அம்மாவுக்கும் தமிழ்ச்சங்கத்துக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
பேராசிரியர் மிக அருமையாக இந்த உலக பொருளாதார நிலைமைகளை நாங்கள் இந்த அரசியல் களங்களிலே பொதுவாக சிதறி சிதறி தெரிவிக்கப்பட்ட கருத்தை கோர்த்து ஒரு ஒழுங்குமுறையான வடிவமைத்து எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். இலங்கை தென்னாசியாவில் தாராளமயமாக்கலில் ஒரு முன்னிலை நாடாக இருந்தது. அதில் பல நன்மைகளும் கிடைத்தது, தீமைகளும் கிடைத்தது. இலங்கையை பொறுத்தவரையில் அந்த சோசியலிச கன்செப்டை 70களில் இலங்கையில் முழுமையாக அமுல்படுத்த ஒரு முயற்சி இலங்கை இடதுசாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதோட விளைவு அவர்கள் அதற்கு பிறகு மக்களால் நிராகரிக்கப்பட்ட வரலாறாகவே அது முடிந்தது. தற்பொழுது ஒரு புதிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. என்னென்றால், இந்த தாராளமயமாக்கல் போன்றவற்றை மிக கடுமையாக விமர்சித்து அதிகாரத்துக்கு வந்திருக்கும் தரப்பினர் அதை ரிவர்ஸ் ஆக மாற்றி அதை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பேராசிரியர் கலாநிதி விக்ரமவாகரத்னா இந்த சர்ச்சைகள் உருவான காலத்திலே அவர் சொன்னார், இந்த சர்வதேச நாணய நிதியம் இதுகள் வந்து அதுக்குள்ள நாங்கள் கட்டாயம் அதை ஃபேஸ் பண்ண வேணும். ஆனால் நாங்கள் பலமாக இருந்தால், அவர் சொன்ன போல நாங்கள் அவர்களை எங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி மாற்றுவதற்குரிய நிலைமைக்கு நாங்கள் வளர வேண்டும். அந்த நிலையை நோக்கி இருந்தால் அந்த தாராளமயமாக்கல் பலனை நாங்கள் அடைய முடியும். அதிலிருந்து முற்றாக நாங்கள் விலக்கியோட முடியாது என்ற அந்த கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். ஆனால் இலங்கையில் துரதிர்ஷ்டவசமாக பல்வேறுபட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இலங்கையில் ஒரு தேசிய இன பிரச்சனை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்கே தீர்க்கப்படவில்லை. இந்தியாவிலே அப்படி இல்லை, மலேசியாவிலே அப்படி இல்லை. அங்கே அவர்கள் முதல் தேசிய இனங்களில் சமத்துவங்களை அவர்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின்பு இந்திய பொருளாதார நிலைமையின் சவால்களை அவர்கள் சமாளித்தார்கள். ஆனால் இலங்கையில எந்த ஆட்சியாளரும் கூட இருக்கிற ஆட்சியாளர் கூட எந்த ஆட்சியாளரும் அந்த பிரச்சனையை தொட்டு கூட பார்க்காமல் அவர்கள் இந்த பொருளாதார அவர்களை மேற்கொள்வதால் இலங்கை போன்ற நாடுகளில் மிக துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இந்த நிலையை நோக்கி நகர்கிறோம். ஆனால் அவர் கூறியது போல அந்த சுற்றுப்புற சூழல், இந்த இயற்கை அனர்த்தம், இவை தொடர்பான கருத்துக்கள் இந்த உலகமயமாக்கல் நிலைமைகளுடைய தீமைகளை நோக்கி நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு விழிப்பூட்டுகின்ற அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் வணக்கம். உங்களுடைய உரை ஒரு வரலாற்று ரீதியான பின்னணியில் இந்த தாராளவாத போக்குகளுடைய, குறிப்பாக உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், இந்த மூன்றும் ஒன்று தழுவி ஒரு புதிய பொருளாதாரத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துகின்ற கூறுகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அதில் நீங்கள் சொன்ன வரலாற்று ரீதியான விஷயங்கள் இந்த விடயத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி இருந்தால் கூட 80களுக்கு பின்னரான காலகட்டத்துக்கு பிறகு இந்த உலக பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்கள், அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க தொடங்கினால்தான் இன்றைய இந்த புதிய தாராளவாத போக்குகளை விளங்கிக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது,
இந்த முதலாளித்துவத்தினுடைய உச்சக்கட்டமாக நாங்கள் ஏகாதிபத்தியம் என்று சொல்ற ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இப்ப நீங்கள் ஏற்கனவே இந்த இந்த இரண்டாம் உலகமய யுத்தத்துக்கு பிறகு இந்த பல்தேசிய கம்பெனிகள் அல்லது இந்த நிதி நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்த உலக வங்கி, பன்னாட்டு நாணய நிதியம் போன்ற இவற்றில் கூடாக ஒரு 80களுக்கு பிறகு ஒரு கடன் ஏகாதிபத்தியம் என்ற ஒரு சொல்லை பாவிக்கிற ஒரு ஆய்வாளர்கள் பாவிக்கிறார்கள். இப்போ குறிப்பாக இலங்கை, இந்தியா, இந்த தென்னாசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார கட்டமைப்பு, அப்போ பொருளாதார தாராளவாதம் மட்டுமல்ல, எங்களுக்கு அரசியல் தாராளவாதம் நடக்குது, பண்பாட்டு தாராளவாதம் நடக்குது, நிதி தாராளவாதம் நடக்குது. அப்ப இவைகள் ஒன்று எப்படி ஒரு இணைந்து ஒரு புதிய பொருளாதார, ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய செல்நறிய வடிவமைக்கிறதுல இப்ப நாங்கள் இதுவரைக்கும் ஒரு உலக பின்னணியில பார்த்தோம். ஆனா அதே நேரம் ஒரு பிராந்திய ரீதியிலையும் அந்தந்த நாட்டினுடைய அந்த பின்னணியிலையும் தொகுத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துல நிற்கிறோம். இப்ப நீங்கள் முக்கியமா ஃபாலோ பெரியர் போன்றவர்களை பற்றி சொல்ற பொழுது இப்ப அதுல கணிசமான அளவு நாங்கள் கவனிக்கப்படாத பகுதி எங்க வருதுன்னு சொல்லி சொன்னால், இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இந்த முதலாளித்துவ இந்த பொருளாதார கட்டமைப்புக்கு ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி ஒரு லத்தீன் அமெரிக்க நாடுகள் அந்தந்த நாட்டு, இப்போ பிரேசிலா இருக்கலாம் அல்லது சிலியா இருக்கலாம், எந்தெந்த நாடுகள்ல என்ன விதமான ஒரு மாடல் ஸ்டேட் இதை பற்றிய விடியல், அதாவது ஒரு அரசு என்ன விதமான ஒரு மாடல் இதை கொண்டு வரலாம் என்பதற்கான ஒரு மாதிரி சோசலிச மாதிரிகளை முன்வைக்கின்ற போக்குகள் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இதில் இப்போ இன்றைக்கு இந்தியாவின் மத்திய ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய அரசு இங்கால ஏற்கனவே மாடலாக சொல்லக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ பீகார் போன்ற இதுக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கும் இடையத்தை நாங்கள் இந்த புதிய நவதாராளவாத பின்னணியில என்னென்று புரிஞ்சு கொள்வது என்ற ஒரு கேள்வி இது. ஏனென்றா இப்போ இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திராவிட மாடல் ஒரு இலங்கை இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பரப்பிலேயே ஒரு புதிய வகையிலான சிந்தனைக்கும் அணுகுமுறைக்குமான ஒரு சமூக நீதிய, ஒரு சமூக சமத்துவத்தை எப்படி இணைக்கின்ற பொழுது ஒரு பொருளாதாரம், அரசியல், பண்பாடு எப்படி இணைந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு மாடலா அமைகிறது. இப்ப இதுல இப்ப இலங்கை பற்றி பேசுற பொழுது, இப்ப நண்பர்கள் பேசுற பொழுது ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மூடிந்த பொருளாதாரம் அது நல்லதா கெட்டதா அல்லது தவறு விட்டம் என்று நாங்கள் ஒற்றை பரிமாணத்துல பார்த்து போறது என்பது ஒரு ஆய்வுக்குரிய பரிமாணம் அல்ல. ஏனென்றால் இப்ப சனத்தொகை, இந்தியாவில் சனத்தொகை வறுமை என்று சொன்னா வேலையில்லா பிரச்சனை என்றால் அது எண்ணிக்கை அடிப்படையில அது அங்கு என்றால் இங்க 5 பேருக்கு இருந்தாலும் வறுமைதான். அதை நம்ம கூட்டி குறைச்சு புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்ப இலங்கையை பொறுத்தவரையில சினிமாவின் காலம் தொடர்பாக எங்களுடைய ஆய்வாளர்கள் விட்ட தவறு இங்கே வருதுன்னா, அந்த சினிமாவின் ஒரு தேசிய அரசு முதலாளித்துவத்தினுடைய ஒரு விருத்திக்கான ஒரு காலமாக ஸ்டேட் கேபிட்டலிசத்தின் போக்க நாங்கள் ஒரு சோசியலிச மாடலாக இந்த சமூகத்தை நம்ப வச்சு ஏமாற்றுறதுன்ற விளைவைத்தான் நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். அப்போ ஒரு அரச முதலாளித்துவம் தான் தேசிய முதலாளித்துவமாக. அப்ப தேசிய முதலாளித்துவம் ஏது? சிங்கள பௌத்த தேசிய முதலாளித்துவமாக வளர்ச்சியடைந்த ஸ்டேட் கேபிட்டலிசத்தை தான் நம்ம புரிந்து கொள்வோம். அப்ப இது இந்த உலகமயமாக்கல், இந்த தாராளமயமாக்கல்ல இலங்கையை ஒரு தனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி தனித்து பார்த்தோம்னாத்தான் ஏன் தேசிய பிரச்சனையை தீர்க்க முடியாமல இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் எப்படி போறார்கள் என்றது தெரியும். அப்ப நாங்கள் தரகு முதலாளித்துவமா தேசிய முதலாளித்துவமா இலங்கை என்று பார்க்கிறத விட அரச முதலாளித்துவம், அந்த அரச முதலாளித்துவத்தை கட்டிக்காத்த அந்த சிங்கள பௌத்த பேரினவாத கருத்தியல்
இது சமூகங்களுக்கு இடையில ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிளவுகள் அந்த பாரபட்சங்கள்ல இருந்தும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஆகவே நீங்க சொன்ன லத்தீன் அமெரிக்க நாடுகள், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கு அதிகம் பேசக்கூடியவர் வந்து தாமஸ் பிக்கெட்டி. இப்போ தாமஸ் பிக்கெட்டியினுடைய 21ஆம் நூற்றாண்டு மூலதனம் பற்றிய விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் முதலாளித்துவத்திற்கும் கருத்தியல் ஐடியாலஜிக்கும் உள்ள தொடர்பை அவர் இன்னொரு புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள்லாம் எங்களை இன்னும் புதுசாக யோசிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நீங்கள் போலோ பிரியருடைய புத்தகம் வந்து தாராளமாக இங்கே வந்து விட்டது. நாங்கள் சாலை அமைத்து செல்வோம் என்ற நூல் வந்து எங்களுக்கு சாதாரணமாக இன்றைக்கு வாசிக்கக்கூடிய வாய்ப்பாக வந்துட்டது. அப்போ போலோ பிரியரை வைத்துக்கொண்டு ஒரு உரையாடல் களங்களை எப்படி நாம கொண்டு போகலாம் என்பது முக்கியம். அடுத்தது இன்னைக்கு இலங்கையில வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை, அது இந்தியாவில் நான் ஒப்பிட வரவில்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனையாளர்களுடைய பற்றாக்குறை. இப்ப நீங்க சொன்ன ஒரு சமூக அக்கறை சார்ந்து வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து ஒரு சமூகத்தோட இணைந்த அடிப்படையில் இயங்குகிற பொறிமுறை எங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் கொரோனா பற்றி சொன்னீங்க. இந்த கொரோனா டைமில் உங்களுக்கு தெரியும் லண்டன் பிஸ்னஸ் டுடே பிஸ்னஸ் அந்த பத்திரிகை பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டது. எதற்கு மன்னிப்பு கேட்டது என்றால், அந்த கொரோனா டைமில் தாங்கள் உலக அளவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருடம் பத்திரிகை அந்த பத்திரிகை ஏன் மன்னிப்பு கேட்டது என்றால், நாங்கள் இதுவரைக்கும் வந்து இந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கலுக்காக சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு அந்த கருத்தியலை விதைத்து கொண்டோம். ஆனால் இதனால் வந்த விளைவை இன்று நாம் முகம் இதற்காக நாங்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இதற்கு மாற்று ரீதியாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்பதை அன்றைக்கு அந்த பத்திரிகை சொல்லிது. அப்ப இவ்வாறு இந்த முதலாளித்துவ அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் மத்தியிலேயே ஒரு விமர்சனம் செய்கின்ற பாங்கு வந்திருக்கக்கூடிய தன்மைகளும், நீங்க குரியனை பற்றி சொன்னதும் சரி, அல்லது இன்றைக்கு டிஎன்யூல இருக்கக்கூடிய பிரபாத் பட்நாயக் போன்ற பேராசிரியர்கள் இருந்தாலும் சரி, அப்ப இவர்களுடைய கருத்தியலை நாங்கள் எப்படி இந்த 3ஆம் உலக நாட்டு பின்னணிக்கு கொண்டு போவதற்கு எத்தகைய தளத்தை அமைக்கிறது. ஒரு தேசிய பிரச்சனை என்றாலும் சரி, இன்றைக்கு வர்க்க விடுதலை போராட்டம் நாங்கள் பழைய மரபு வழி மார்க்சிஸ்டுகள் காட்சி மாதிரி நாங்கள் பேசுகிற நிலையில இல்லை. ஏனென்றா எந்த நடுத்தர வர்க்கம் மத்திய வர்க்கம் வந்து அழிஞ்சு போகும் என்று பார்த்தோமோ, இன்றைக்கு வந்து அந்த மத்திய வர்க்கம் வந்து பல்கி பெருகி ஒரு புது வர்க்கமாக பெருகி போயிருக்குது. அப்ப இதுகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு இந்த உழைக்கும் மக்கள் தொழிலாளர் வர்க்கம் பற்றிய புதிய வகைப்படுத்தல் வேண்டியிருக்குது, புதிய சிந்தனை வர வேண்டியிருக்குது. அதுதான் எங்களுக்கு இப்ப நாங்கள் உலகமயமாக்கல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகளை பாவிக்கிறதுல என்ன இருக்குன்னு சொன்னா, திருப்பி அந்த அந்த உலகமயமாக்கலுக்கு அது ஒரு அபாசுரமான சக்தி, அது எங்களை இழுத்து கொண்டு போயிடும் மறக்கல. அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவினருடைய குரலாக நீங்க சொன்ன விழிப்புநிலை மக்களுடைய குரலாக இயங்குவதற்கான வாய்ப்பு கட்டு பறித்து விடும். இந்த அபாயத்தை விளங்கிக் கொள்ளணும் என்றதான் என்னுடைய விருப்பம். பேச்சாளருக்கான கௌரவம். அடுத்து சங்ககீதத்துடன் இன்றைய நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது.